அனைவருக்கும் வணக்கம். சாலை விதிமுறைகள் பற்றி ஒரு சிறு காணொளி. நமது எட்டயபுரம் ரோடு செண்பகவல்லியம்மன் கோயில் பின்புறம் மீரா மண்டபத்திலிருந்து மெயின் ரோட்டிற்கு வரும் பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கார் வந்து அங்கே வலதுபுறத்துலேருந்து வர்றாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டார். இதன் காரணமாக நம்ம எட்டயபுரம் வளைவு ரோட்டிலிருந்து வரும் வாகனங்கள் செல்ல முடியாமல் இடையூறு ஏற்படுகிறது. அதேபோல் எதிர் திசை மந்தித்தோப்பு ரோட்டிலிருந்து வரும் வாகனம் ஒரு ட்ரக்கர் வந்து பார்த்திங்கன்னா, அவரும் சாலையை கடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வந்து வண்டியை நிறுத்திக்கிறார் சாலையை கடப்பதற்கு. இதனால் இங்கிட்டு நம்ம எட்டயபுரம் சாலை இடதுபுறம் இருந்து வரும் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இவர்கள் இருவரும் செய்த சாலை அத்துமீறல். சாலை விதிப்படி வலதுபுறம் வந்த கார்காரர் அந்த நடு ரோட்டில் வாகனத்தை நிறுத்தாமல் அவரது வலதுபுறத்தி ரோட்டிலே நின்றுவிட்டால் வலதுபுறம் இருந்து வரும் வாகனங்கள் சென்றுவிடும். அவரும் வாகனங்கள் சென்றவுடன் வந்து வலதுபுறம் திரும்பி விடலாம். இடதுபுறமும் வரும் அந்த ட்ரக்கர்காரும் அந்த மந்தித்தோப்பு ரோட்டு முக்கிலே நின்று விட வேண்டும். இதனால் இடதுபுறம் இருந்து வரும் வாகனங்கள் சென்றுவிடும். வாகனங்கள் சென்ற பின் இவரும் வந்து இடதுபுறம் திரும்பிக் கொள்ளலாம். இவர்கள் இருவரும் செய்யும் சாலை விதி மீறலால் இரண்டு புறமும் வாகனம் செல்ல முடியவில்லை. இதான் இந்த காணொலியோட சாலை அத்துமீறல், சாலை விதிகளின் அத்துமீறல் காணொளி பதிவு. பொதுநலம் கருதி உங்களில் ஒருவன், முதல்வன் முத்து.